Hi friends, welcome to Tamil Samayal. இன்னைக்கு நம்ம பால்வாடி சத்து மாவுல ஒரு சத்தான ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் பால்வாடியில கொடுக்கிற சத்து மாவு 1 கப் அளவுக்கு ஒரு பவுல்ல கொட்டிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இதல லேசா தண்ணி தெளிச்சு நிறைய ஊத்த கூடாது. இத நல்லா பெசறிக்குவோம். கட்டிகள் இல்லாம நல்லா பெசஞ்சிக்கலாம். கைகள்லாம் இது மாதிரி ஒட்டும். நல்லா இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா பெசரி விட்டுருங்க. உதுத்து விட்டுருங்க. நம்ம தண்ணி தெளித்தது கட்டிகள் ஆகிருக்கும். அந்த கட்டிகளை இது மாதிரி உளுத்து விட்டுட்டு இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்படி பிடிச்சாக்கா பிடிப்படணும், உளுரக்கூடாது. அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கணும். இப்போ நான் இட்லி பாத்திரம் வச்சிருக்கிறேன். அந்த குழிகளில் ஒட்டாம வரதுக்காக லைட்டா நெய் தடவி இருக்கேன். இப்போ கேஸ் ஆன்ல இருக்கு. நல்லா தண்ணி சூடாயிட்டு இருக்குது. இந்த குழிகள்லயே வச்சிடலாம் நம்ம. இப்போ 4 குழிகள்லயும் இந்த ஓட்டையில விழாம வச்சிருங்க. உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டாக்கா பெரிய பாத்திரத்துல, இட்லி பாத்திரத்துல வச்சு துணியில வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம குறைவா வச்சிருக்கிறதால இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு. இப்போ ஒரு முடி தேங்காவை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மாவு வேவறதுக்குள்ள இதை நம்ம தூள் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்லயே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 4 ஏலக்காய் போட்டுடலாம். தேங்காவையும் அதிலே போட்டு சும்மா பொடி பண்ணிக்கலாம், துருவுன மாதிரி. ரொம்ப நைஸா அரைக்க தேவையில்லை. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு இங்கே பாருங்க, துருவுன மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் மாவு வைக்கிற அளவுக்கு டைம் விடணும். 10 இல்லை 15 நிமிஷம் விடணும். இப்போ நல்லா இங்கே பாருங்க, நல்லா வெந்துட்டு இருக்குது. நல்லா திரியாக வரணும். இப்படி எடுத்து பார்த்தாக்கா இப்போ இதை இறக்கி இப்போ நம்ம மாவு பெசர்ன பாத்திரத்துலேயே எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கொட்டிடலாம். இப்போ சூடாக இருக்கும் போதே இந்த தேங்காய் துருவலை இதில் கொட்டிடலாம். மிக்சியில் துருவுனது. நல்லா ஏலக்காய் போடுறதால நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த சத்து மாவில் வெல்லம்லாம் சேர்த்துருக்காங்க. இனிப்பு இருக்கும், ஆனால் ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே இதில் வெல்லம் இருக்கிறதால கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் கலந்து விடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளபளன்னு இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வாசனைக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து கலர்னாக்கா நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் நெய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நல்லா கிளறி விட்டால் நல்லா வெதுப்பாக நெய் உருகிடும். அவ்வளோதான். நல்லா நெய் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணதால் நல்லா வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சத்து மாவு ரெசிபீஸு ஒரு 10க்கு மேலே போட்டிருக்கோம். நம்ம சேனல் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிளேலிஸ்ட்டை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை பின் பண்ணி வைக்கிற கமெண்ட்ஸில் பாருங்கள். தேங்க்யூ.